வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நாங்க வீட்டில் என்ன சமைக்க போறாங்கன்னா நெய் சோறு கோழி சம்பல் தான் செய்ய போறாங்க. வாங்க போய் பார்ப்போம். வந்து கோழி சம்பல் செய்யறதுக்கா மஞ்சத்தூள் உப்பு போட்டு பசைஞ்சு ஊற வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து கோழி சம்பல் செய்யறதுக்கு அரைச்ச மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம், முழு வெங்காயம்னு ஊறிச்சி வச்சிருக்காங்க. அப்புறம் இது என்னது, பட்டை, பூ, அப்புறம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்க வெங்காயம். அதுதான் வந்து கோழி சம்பலுக்கு செய்யறதுக்கு. இது எல்லா ஐட்டம் போட்டு வதக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட், அடுப்பை தட்டிட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ வந்து சட்டி நல்லா எண்ணெய் சூடு எழும்பதுக்கு கோழி சம்பல் தான் இப்போ போடும். பட்டை, பூ போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா இடிச்சு போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் போட்டுக்கணும், நறுக்கி வச்ச வெங்காயம். இப்போ வந்து நல்லா கிண்டிக்கவும். இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு நல்லா கிண்டிக்கணும். நல்லா போட்டு கிண்டணும். இன்னைக்கு வந்து நான் சமைக்கல, எங்கள் அம்மா சமைக்கிறாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் சமைக்கிறாங்க. நான் வந்து அப்பப்போ சமைப்பேன். எல்லாரும் டயர்டாக இருந்தாங்கன்னா நான் சமைச்சி தருவேன். அப்பப்போ சம்டைம்லா கொஞ்சம் சமைச்சி தருது. அதான் நான் சமைக்கிறது தான் எல்லாருமே பார்ப்பீங்க தானே. நல்லா வதங்கின பிறகு அரைச்ச மிளகா போட்டுக்கணும். இப்போ வந்து அரைச்ச மிளகா போட்டுக்கணும். நல்லா வதங்கின பிறகு 3 கண்டி 4 கண்டி உங்க கோழி அரிசி பார்த்துட்டு நீங்க தேவையான அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க. இப்போ வந்து அரைச்ச மிளகா போட்டு நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டின பிறகு என்ன பண்ணும் தெரியாது. இப்போ வந்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆவி வருது. இப்போ வந்து உருளைக்கிழங்க போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி. ஓ ஃப்ரெண்ட், சாரி ஃப்ரெண்ட், உருளைக்கிழங்கே போடலை ஃப்ரெண்ட். இப்போதைக்கு தண்ணி தான் போட்டிருக்காங்க. அப்படிஞ்சா உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அது தெரியுதா ஒரு மாதிரி இப்படி இருக்கு. அது வந்து தக்காளியா, அது வந்து நான் உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டேன். சாரி, ஒன்றும் உருளைக்கிழங்கு போடலை. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்ட பிறகு உருளைக்கிழங்கு தூக்கி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வரணும். வெந்த பிறகு என்ன பண்ணோம், கோழி பிடிச்சி இது சம்பளுக்குள்ள போட்டுடணும். நல்லா கிண்டிக்குவோம். இப்போ வந்து கோழி பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ சம்பளுக்குள்ள கோழி போட்டுக்க வேண்டியதான். கோழி சம்பல் தயார். இது என்ன பார்த்தீங்கன்னா நெய் சோறுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஜாம்பல் வச்சுருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, சோப்பு மிளகா, தக்காளி, பட்டைப்பூ, இது பேர் என்னம்மா, கிராம்பு, அப்போ இது பச்சையா, இது வந்து ஏலக்காய், பட்டைப்பூ, கிராம்பு, வெங்காயம், அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டை, அப்புறம் வந்து கருவேப்பில்லை, இது கொஞ்சம் 2 பொண்ணு வச்சுக்கணும். அவ்வளோதான். இது வந்து நெய் போட்டுக்கணும். நெய் சொல்ல கண்டிப்பாக நெய் இருக்கணும்.
சோறுக்கு வந்து நாங்கள் என்ன அரிசி எடுத்துருக்கோம்னா பச்சரிசி எடுத்துருக்கோம். நல்லா கழுவிக்கணும். இப்போ வந்து பிரியாணி அரிசி நெய் சோறுக்கு சீருக்கு வந்து நெய் ஊற்றிக்குவோம். அடுப்பு தட்டி நெய் போனால நெய் காய்ஞ்ச பிறகு பட்டை பூ கிராம்பு போட்டுக்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்குவோம். பச்சை மிளகா பழுத்த மிளகா சோப்பும் பச்சையும் போட்டுக்கணும். ரொம்ப நல்லா கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி போட்டு தான் வதக்கணும். இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு லைட்டாக வதங்கிடுச்சுன்னா சோறில் போட்டு தேவையான உப்பு போட்டு லைட்டாக எல்லோ கலர் இருந்தால் எல்லோ கலர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு சாத்தி வச்சு எடுத்தால் ரெடி ஆயிடும். நல்லா வதக்கணும். வதக்கிட்ட பிறகு சோறில் போடணும். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்படி நல்லா வதக்கிட்டு சோறில் போட வேண்டியதான். கிணறுல அது சோறு இல்லை அரிசி, இதெல்லாம் போட்டு தான் சமைச்சி சோறாகும். டவுன் பண்ணுறாங்கல்ல, இப்போ போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கிச்சது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் சோறில். இப்போ வந்து உள்ள அரிசிக்குள்ள போட்ட பிறகு நல்லா கிண்டிக்கணும். உப்பு போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் முதல்ல உப்பு போட்டுட்டோம். நாங்கள் காட்ட மறந்துட்டோம். நாங்கள் இல்லை, நீராசிலாம் பார்த்துட்டேன். நான் தான். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி இல்லை, கச்சா போடணும். இப்போ நாங்கள் வந்து ஃபுட் கலர் பச்சுக்க போகிறோம். தேவையான தண்ணி ஊற்றின பிறகு நல்லா ஊற்றிக்கும். அப்புறம் கலர் ஆகும். இப்போ வந்து நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். வந்து சோறுல எல்லாம் போட்ட பிறகு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கச்சு. அப்பதான் நெய் வாசம் தூக்கம் சாத்திக்கலாம். இது என்னதான் கோழி பொரிக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்? கோழியை வந்து சுத்தப்படுத்திட்டு உப்பு மஞ்சள் அரைச்ச மிளகா இஞ்சி பூண்டு தேவையான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குற கொஞ்சோண்டு அஜினா மொத்தம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். நல்ல ஊறின வெட்டி அந்த கோழி எடுத்து பொரிக்க வேண்டியதுதான். கோழி போட்டு பொரிக்கணும். வந்து பிரியாணி சொல்லி தச்சு நெய் சோறு சரியாயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். நெய் சோறு சரியாயிடுச்சு. நெய் சோறு வெந்துருச்சு. வந்துருச்சு. வாங்க இந்த கலர்ல. ஓகே, நெய் சோறு கோழி சாம்பல் கோழி பிடிச்சது தயாராகிடுச்சு. வாங்க, நான் போய் சாப்பிட போறேன். பாய் பாய்.